எடப்பாடி போட்ட அரசியல் கணக்கு. அதிகாலையில் கதவை தட்டிய இடி. அதிர்ந்து போன அதிமுக தலைகள். பாஜக கூட்டணிக்காக பழி வாங்குவதா? விஜயபாஸ்கர் வீட்டில் என்ன நடக்கிறது? ஆவேசமடையும் தொண்டர்கள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் சி. விஜயபாஸ்கர். அதிமுகவில் முக்கிய புள்ளியாக இருக்கும் இவர் மீது ஆர்கே நகர் தேர்தலில் பணப்பட்டுவாடா, குட்கா முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அதைத் தொடர்ந்து விராலிமலை தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் விஜயபாஸ்கர் தன் பெயரிலும் தனது மனைவி பெயரிலும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் வாங்கியதாக புகார்கள் எழுந்தது. அதன் பேரில் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்களில் புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்து அங்கு கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது இந்த வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதேபோல விஜயபாஸ்கருக்கு தொடர்புடைய சென்னை இலுப்பூர் வீடுகள், திருவேங்கை வாசல், கல்குவாரி உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை செய்வதில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு பெட்டிகளில் அள்ளி சென்றனர். ஒருபுறம் அதற்கான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழலில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கர் வீட்டில் இன்று அதிகாலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை மற்றும் மதுரையில் இருந்து வந்த 8க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் சூழலில் பாஜக அல்லாத மாநிலங்களில் அமலாக்கத்துறை மற்றும் வருமானத்துறை உள்ளிட்டோர் பல்வேறு கட்ட சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் தற்போது பாஜக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுகவை குறிவைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்தித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டில் இவர்களுடைய கூட்டணி முடிவுக்கு வந்தது. அதில் பாஜக தலைவர்களின் முரண்பட்ட கருத்துக்களால் பல்வேறு முட்டல் மோதல்கள் நீடித்து வந்தது. இதற்கிடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், செல்லூர் ராஜு முதல் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரை அனைவரும் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்தனர். இதனால் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக மாறியது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பலமான கட்சியாக உருவாக துடிக்கும் பாஜக தனியாக ஒரு அணியை உருவாக்கி அதில் ஒரு சில கட்சிகளை இடம்பெற செய்துள்ளது. இருந்தபோதிலும் பிற கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறியாகவே நீடித்து வருகிறது. இதற்கிடையில் அதிமுக பாஜகவுடனான கூட்டணியை மீண்டும் உயிர் பெற செய்வதற்கான வேலைகளை செய்து வந்தது. கடைசியாக பிரதமர் மோடி சென்னைக்கு வந்தபோது கூட அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் அதிமுக தனக்கென ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வருமான வரித்துறை சோதனையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில்தான் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் இலுப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் விஜயபாஸ்கர் வீட்டு முன்பு குவிந்து வருகின்றனர். மேலும் பாஜக கூட்டணிக்கு அதிமுக போகவில்லை என்பதால் எங்களை பயம் காட்ட இதுபோன்ற சோதனைகளை பாஜக அரசு செய்து வருகிறது. இது பாஜகவின் இயலாமையை காட்டுகிறது. இவற்றுக்கெல்லாம் நடக்கவுள்ள தேர்தலில் பாஜகவுக்கு பதில் சொல்வோம் என்று ஆவேசமாக பேசி வருகின்றனர். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.